வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினகரன் நாளிதழ் செய்தி. பணி நேரத்தை இரட்டிப்பாக்கிவிட்டு குறைவான ஊதிய உயர்வு அளித்ததாக பகுதி நேர ஆசிரியர்கள் அதிருப்தி. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரிய நிலையில் வெறும் 2300 மட்டுமே ஊதிய உயர்வு அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளன. அதாவது 3 அரை நாட்களுக்கு ஏற்கனவே 7700 பெற்றிருந்த நிலையிலும் தற்பொழுது 3 முழு நாட்கள் ஆக்கி வெறும் 2300 சேர்த்து வெறும் 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளதாக பகுதி நேர ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்கள் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். 7ஆம் தேதி கடைசி நாள். தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டு இருப்பதாவது: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசு நிதி ஆதரவிலான போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் மற்றும் மாநில அரசு சிறப்பு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் ஆகிய திட்டங்களுக்கு இணையதளம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் 5ஆம் தேதி வரை நடக்கும் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். நேற்றைய பொறுத்தவரை ஆளுநர் உரையோடு முடிவுற்றது. முக்கியமான அறிவிப்புகள் எதுவும் இல்லை. இரங்கல் தீர்மானம் பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியத்திற்கும் மருத்துவ புற்றுநோய் நிபுணர் டாக்டர் சாந்தா அவர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.